நாங்கள் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கருடைய முதல்வர்களை தேர்ந்தெடுத்தோமோ, எப்படிங்க முதல்வர்கள் வந்தாங்க? யாரு முதல்வர் ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது மோடி ஐயா முடிவு பண்றது. முதல் தலைமுறை சத்தீஸ்கர்ல பழங்குடியினம் எஸ்டி, பழங்குடியினத்துல நீ முதலமைச்சர், நீங்க ராஜஸ்தான்ல முதல் முறை எம்எல்ஏ, நீங்க முதலமைச்சர். மத்திய பிரதேச அதே போல மோகன் யாதவ் அவங்க, நீங்க முதலமைச்சர். ஏன்னா நம் கட்சியை பொறுத்தவரை மட்டும்தாங்க ஐயா, ஒரு சாதாரண மனிதனை உயர்த்தி உச்சபட்ச நாற்காலியில் அமர வைப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் சித்தாந்தம். அரசியல் சித்தாந்தம். இந்த கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிதாங்க ஐயா. 2001 அப்படித்தான் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வரப்பட்டார். இன்னைக்கு மோகன் யாதவ் அவர்கள் 3 பேரை இதே மாதிரி கொண்டு வந்திருக்கும். ஏன்னா இந்த கட்சியில மட்டும்தான் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாளைய தலைவராகலாம், தமிழகத்தினுடைய முதலமைச்சராகலாம், கடலூருடைய எம்எல்ஏ ஆகலாம், கடலூருடைய. ஏன்னா அந்த சித்தாந்தம், அந்த ஜனநாயகம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை தன்மை. ஒரு சாதாரண மனிதனை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறோம். இதுதாங்க ஐயா எங்களுக்கும் பரம்பரையாக இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். இது அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருக்கு இன்னும் 6 ஜென்மமான கூட புரியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன, எப்படி இந்த கட்சி தலைவர்களை உருவாக்குது, எப்படி இந்த கட்சி தலைவர்களை கண்டெடுத்து, எப்படி இந்த கட்சி தலைவர்களை மக்கள் மத்தியில் வைத்து நாட்டுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம். சித்தாந்தம் புரியாது இல்லையா? அதனாலதான் சொல்றது, பாஜக உள்ள வந்தா காலை வெட்டிடுவேன், கையை வெட்டிடுவேன் பேச்செல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை புரியாம அவர்கள் பேசுவது. சகோதர சகோதரிகள், இது மட்டும் இல்லைங்க ஐயா. ஒரு பக்கம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவரை பத்தி பேசுறேன், ஒரு பக்கம் புகழேந்தி அவரை பத்தி பேசுறேன், ஒரு பக்கம் உங்க எம்எல்ஏ அவங்களை பத்தி பேசுறேன். கடலூருடைய மிகப்பெரிய 2 மனிதர்களை தமிழ்நாடு அரசு பேசாம இருக்குங்க ஐயா. நாங்க பேசுறோம், பிரதமர் பேசிட்டார். அவங்க 2 பேர்த்தையுமே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில 2 பேர்த்தையும் அறிமுகப்படுத்தினார்கள் ஐயா. கடலூரை சார்ந்த ஐயா ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர்கள், லட்சுமணசாமி முதலியார் அவர்கள், 2 பேர்த்த கடலூரில் இருந்து 2 சகோதரர்களை பத்தி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2019 அக்டோபர் மாசத்துல மனதின் குரல் நிகழ்ச்சியில சொன்னார்கள். இது ஒரு குழந்தையும் கூட கடலூரிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947. பாகிஸ்தான்காரனுக்கு நம்முடைய லட்சத்தீவு மேல ஒரு கண், லட்சத்தீவு தீவு. ஒரு பாகிஸ்தான் கப்பல் அனுப்பிச்சிட்டான். லட்சத்தீவுல போய் பாகிஸ்தான் கொடியை போட்டு அந்த தீவு எடுத்துக்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐயாவுக்கு தகவல் வந்துச்சு. வல்லபாய் பட்டேல் ஐயா கடலூரை சார்ந்த 2 சகோதரர்கள் சொல்றாங்க. ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர்களுக்கும் லட்சுமணசாமி முதலியாருக்கும் போன் போடுறார். உடனடியா நீங்க திருவங்கூர் சமஸ்தானம் கேரளால பேசுங்க, ஒரு பெரிய படையோட லட்சத்தீவுக்கு போங்க, பாகிஸ்தானுக்கு முன்னாடி இந்திய கொடியை நட்டு வையுங்கள். இன்னைக்கு லட்சத்தீவு நமக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க, இந்தியாவோடு இருக்குதுன்னா அதற்கு காரணம் கடலூரை சார்ந்த மண்ணின் மைந்தர்கள் ஆற்காடு ராமசாமியும் லட்சுமணசாமி முதலியார் ஐயா. பாருங்க எப்படிப்பட்ட பெரும். எங்க தமிழ்நாடு பாட புத்தகத்தில் படிச்சிருக்கிறாங்க ஐயா. முதலமைச்சர் அவர்களுக்கு திமுக காரங்களுக்கு ஒரே ஒருத்தர் ஞாபகப்படுத்த வருகிறார், கடலூர் அஞ்சலி அம்மாள். எப்படிப்பட்ட மகராசியான அம்மா. 1931 சுதந்திர போராட்டத்தில் சிறைக்கு போறாங்க, பெரோல்ல வர்றாங்க. இப்போ தான் செந்தில் பாலாஜி கேட்கிறார், பெரோல் கொடுங்க பெரோல் கொடுங்க பெரோல் கொடுங்க. அஞ்சலி அம்மாளும் பெரோல்ல வந்தாங்க. எதுக்கு பெரோல்ல வந்தாங்க? குழந்தை பிறப்புக்காக. ஜெயில போகும்போது கர்ப்பிணி 2 வாரம் பெரோல் எடுத்து வெளியே வந்து குழந்தை பெற்றெடுத்தவுடன் மறுபடியும் ஜெயிலுக்கு போறாங்க. அஞ்சலி அம்மாள் உங்க ஊருக்காரர், எவ்வளவு பெரிய ஒரு மகான். 1940 தனிநபர் சத்தியகிரகத்தில் 6 மாசம் ஜெயிலுக்கு போறாங்க. இது எல்லாம் நம்முடைய குழந்தைகளுடைய பாட புத்தகத்தில் எதுவும் வராது. அஞ்சலி அம்மாள் அவர்கள் வரமாட்டார்கள், ஆற்காடு ராமசாமி ஐயா வரமாட்டாங்க, லட்சுமணசாமி முதலியார் ஐயா வரமாட்டாங்க. திரும்ப இந்த எஸ்ஜி சூர்யா படம் நினைக்கிறேன், ரிப்பீட்னு 67 இருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ, அண்ணாதுரை ஐயா அவங்க, கலைஞர் கருணாநிதி ஐயா அவங்க, அண்ணாதுரை அவங்க, ஸ்டாலின், எத்தனை டைம் படிக்கணும். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்போடு ஆட்சிக்கு வரும் பொழுது 2 விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கிறோம் ஐயா. கோவிலுக்கு வெளியே யாரெல்லாம் கோவிலுக்கு போறக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையோடு சிலை இருக்கிறதோ அது எல்லாம் கோயிலிருந்து எடுக்கப்பட்டு பொது இடத்துக்கு போயிடும். எல்லாம் பொது இடம். கோயிலுக்கு வெளியே வைக்காது, எல்லா பொது இடத்துல போய் என்ன வேணுமோ வச்சு பிடிச்சவங்க பார்க்கட்டும், பிடிச்சவங்க மாலை போட்டும், பிடிச்சவங்க பன்னீர் துளிக்கட்டும். கோவிலுடைய வாசல்ல வைப்பதற்கு அனுமதி இல்லைங்க. 2வது, உங்க ஊருடைய தலைவர்கள் பேர் தான் உங்க ஊருக்கு வைக்கணும். கடலூரை பொறுத்தவரை அஞ்சலி அம்மாள் அவங்க பேரை தான் பேருந்து நிலையத்திற்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு, ஏர்போர்ட் வந்தாலும் வைக்கணும். லட்சுமணசாமி முதலியார் ஐயா பேர் தான் இங்க வைக்கணும். திரும்ப தமிழ்நாடு ஃபுல்லா இதென்ன கேஎஃப்சி அவுட்லெட்டுங்களா, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அவுட்லெட்டா, இதெல்லாம் துணிக்கடை அவுட்லெட்டா, ஒரு ஊர்லயும் ஒரே பேரை வைக்கிறேன், துணிக்கடையா வச்சிருக்கிறேன் இல்லைங்க. அப்படி மாத்தி வச்சால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு இந்த மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு வரும். நம்முடைய கல்வி முறையை முழுமையாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த கல்வி முறையை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகையா பெரிய திட்டங்களோடு நம்முடைய தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு அரசியல் புரட்சி பண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது ஐயா. மோடி ஐயாவுடைய நேர்பார்வை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்.
நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்திலே வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு